அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த புதன் பெயர்ச்சியானது மே மாதம் 7ஆம் தேதிக்கு பின் மேச ராசியில, அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்குது. அதே மாதிரி மே மாதம் 23ஆம் தேதி வரை மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான். இன்னும் சொல்ல போனா 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் மேச ராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறானால 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும். ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு. பெரும் பணம் சார்ந்த அமைப்பு குரு. ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை, நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை, இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு, ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வரும்ல, டாக்குமெண்ட் சார்ந்த, இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது? அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறவங்க, அதுக்கு முதல்ல புதன் தேவைப்படுறாரு. சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது, எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த புதன் பயிற்சியானது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து நடக்குது. 6ஆம் இடத்துல இருந்து எந்த இடத்தை பார்ப்பார்? 12ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி யாரு? செவ்வாய் நீச்சமாகிறார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிறவர் யாரு? 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி யாருல வரும்போது விபரீத ராஜாகும். சோ திடீர் மாற்றங்களாலும் திடீர் திருப்பங்களாலும் ஒரு சில நிகழ்வுகளால உங்க பெயர் வெளியில வரணும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஏன் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு சொல்றேன். செவ்வாய், உங்க ராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அப்படிங்கும் போதுல திடீர் பயணங்களாலோ, திடீர் தைரியத்தாலோ, திடீர் வண்டி வாகனத்தை புதுசா நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனாலயோ, பூமி வாங்குறேன் அப்படிங்கிறதுனாலயோ, சோ இதெல்லாம் டாக்குமெண்டேஷனுக்கு சம்பந்தப்பட்டது. எல்லாமே டாக்குமெண்டோட சம்பந்தப்பட்டிருக்கும். அதனால உங்க பேர் வெளியில வரும். சோ அது பாசிட்டிவா நடக்க போதா, நெகட்டிவா நடக்க போதா, அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் நீச்சம். நான் ஏன் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது காரணம், செவ்வாய் நீச்சம், 9ல நீச்சம். தந்தையாருடைய அனைத்து வேலைகளையும் நீங்க எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அது டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், தந்தையோட சிறு சிறு கொடுக்கல் வாங்கல் வேலைகளா இருக்கட்டும், அதே மாதிரி தந்தையோட மாமன் மச்ச உறவுல எதுவும் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே நீங்க நின்று சமாளிக்கிற மாதிரி இருக்கும். சோ சகலமும் நீங்க தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசியினருக்கு இப்ப ஏற்பட போகுது. சரியா? ராசிக்கு 6ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி வர்றது கொஞ்சம் தப்பு. விபரீத ராஜயோகம் தான். அந்த விபரீத ராஜயோகம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து செய்யணுங்கிற மாதிரி வரும்போது நமக்கு மேல யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். அப்படி யாரும் இல்லைங்கும் போதுல என்ன நடக்கும்? 9ல செவ்வாய் போகும்போதுல சிறு சிறு பாதிப்புகள் நடக்கும். அப்ப அதெல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டு எதுவும் ஸ்டெப் எடுக்கணும். சரியா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு லாபத்தை தருது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மாதிரியான சூழ்நிலைக்கும் மாறி போயிடக்கூடாது. தப்பான முடிவுகளை எதுவும் எடுத்துடக்கூடாது. நம்ம இந்த இடத்துல நம்ம ஆசை நிறைவேறுது, இந்த ஒரு வேலையை நம்ம பார்த்தோம்னா இப்படி நடக்குது, இந்த மாதிரி நடக்கும் போதுல இப்படி இருக்கு, சுயநலமான முடிவுகளை இந்த நேரத்துல தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. அதான், அதாவது செவ்வாய் நீச்சம், அது 9ஆம் இடத்துல நீச்சம் ஆகுது, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வருது. சோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம, அது 2 வகை இருக்கு. நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி தைரியத்தால நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர்றவங்க ஒரு ரகம். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்காங்க, நான் ஏன் அந்த பிரச்சனையில வர்றேன், எனக்கு என்ன அவசியமா, நான் என் சுயநலமான வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. சோ இந்த 2 ரகமா இருக்கும்போது சுயநலமா போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பு வராது, ஆனா என்னைக்கே ஒரு நாள் நிச்சயம் பாதிப்பு வந்துடும். அதே மாதிரி இப்ப ஏமாந்து தரமா மாட்டுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பு. ஓப்பனாவே சொல்றேன், இன்னைக்கு அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும். அது சகோதரத்துவ ஒற்றுமையில அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல பிரச்சனை வரலாம். இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல இளைய சகோதரி
அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஏன்னா புதன்றதுதான் இளைய சகோதரி. தனக்கு அடுத்து பிறந்த அனைத்து சகோதரிகளும் புதன் சார்ந்த அமைப்பு தான் கொடுக்கும். அப்படிங்கும்போது அவங்க 6ஆம் இடத்துல வரும்போது அவங்களாலதான் ப்ராப்ளமே சமயத்துல கிரியேட் ஆகும். சோ புதன் வந்து 6ஆம் இடத்துல வரும்போதுல தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காண்டி அவங்க வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி ஸ்டெப் எடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கே எல்லாமே உங்க தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிற மாதிரி சூழ்நிலை நடக்கும். உங்களுக்கு சக்சஸா போற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் தாங்க முடியாம நீங்க வந்து சுயநலமான முடிவு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பாதிக்கும். பொதுநலமான முடிவு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பாதிக்கும், ஆனா நாளைக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையில நீங்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த அமைப்பாலையும் இது நடக்கும். இளைய சகோதரி எனக்கு இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு என்ன நடக்கும்? டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பால இது நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள், சமுதாய நண்பர்கள், நண்பர்கள் இல்ல சமுதாய நண்பர்கள், என் குரூப், என்னோட கிளான் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்கல்ல, என்னோட பரம்பரா, என் சொத்து, என் சொந்தக்காரடா அப்படின்னு ஒரு சிலர்லாம் பார்த்தா ரொம்ப ஆவேசமா ஒரு சில விஷயத்துக்கு இருப்பீங்க. அந்த ஆவேசமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா ஒரு குரூப்பையே நீங்க உங்க வீட்டுக்கு எதிராக திருப்புற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். சோ விருச்சக ராசினர் ஆவேசப்படாம கொஞ்சம் பொறுமையா இந்த நேரத்துல இருந்தீங்கன்னா எல்லாத்துலயும் சாதிப்பீங்க. அதே மாதிரி சுயநலமா போறது கூட தப்பு இல்லை, பொதுநலமா போறதும் தப்பு இல்லை. ஆனா ஆவேசப்பட்டு யாருக்கிட்டையும் வேகமா நடந்து எல்லா வகையான பிரச்சனைகளையும் மாட்டிக்காதீங்க. அதைத்தான் நான் முக்கியமா சொல்றேன். அதே மாதிரி கணவன் மனைவியருக்கிடையே இந்த கருத்துப்பாடுகள் இந்த நேரத்துல வெளியில வரும், எல்லாமே சால்வ் ஆகும். அதாவது 7க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவோ இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ வரும். அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க, கரெக்டா தெளிவா ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, மாமே மச்சான் தய பிரச்சனையாலேயோ இல்ல தந்தை சார்ந்த அமைப்புலையோ இல்ல இளைய சகோதரி சார்ந்த அமைப்புலையோ இல்ல டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை யாருக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுதுங்கிறது ஆண்டவன் முடிவு பண்ணும், ஜனனகால ஜாதகம் முடிவு பண்ணும். அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகம் வந்து மனைவி சைட்ல இருந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு பிரச்சனை. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க முன்னாடி போவீங்க, தெளிவா சால்வ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணிட்டு வந்துருவீங்க. சோ அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். அதனால திருமணம் சார்ந்த அமைப்பு, குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பாதிக்காது. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சுயநலமான முடிவா இருக்கும்போது அதனால ஒரு பாதிப்பும் இல்லை. குடும்பம்னு வந்து சுயநலம், என் குடும்பம் அப்படின்னு போறவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. பொதுநலமா இருக்கும்போது பாதிப்போம், அதனால குடும்பம் பாதிக்காது, கைக்கு வர வருமானம் பாதிக்கும். சோ பொதுநலமா இருந்தீங்கன்னா நிச்சயம் கைக்கு வர வருமானம் பாதிக்குங்கிறத சொல்லிடுவேன், சரியா? மற்றபடி நெகட்டிவா இருக்கான்னு கேட்டா நெகட்டிவ்லாம் இல்லை, எல்லாமே சாதகம் தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பவன் வர இந்த நேரத்துல நீங்க வெளிநாடு சார்ந்த அமைப்பு போகலாம். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரபவன் உச்சநிலையில இருக்க, மனைவி வழி ஆதாயம் ஏதோ ஒண்ணு கிடைக்கும். மனைவி மூலியமா ஏதோ ஒரு இப்ப புதன் அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அப்ப அவங்க வீட்லயே ஏதாவது டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல ப்ராப்ளமோ இல்ல தங்கச்சி, அதாவது மனைவியின் தங்கச்சிக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்து அதை வந்து நீங்க சரி பண்ற மாதிரியோ, அதே மாதிரி மனைவி வழி சொந்தங்கள்ல ஏதோ ப்ராப்ளம் சரி பண்றீங்க, அதனால உங்களுக்கு சகல விதத்துல யோகம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம்ல, சனிராக பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை வரும். சோ பூர்வீக சொத்துன்னு டாக்குமெண்ட் தான், அந்த டாக்குமெண்ட்ல நீங்க சுயநலமா முடிவெடுத்தீங்கன்னா அது உங்களை பாதிக்கும். இன்னைக்கு பாதிக்காது, பின்னாடி பாதிக்கும். பொதுநலமா இது எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பாதிக்கிற மாதிரி தெரியும், பின்னாடி நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, சரியா? மற்றபடி எல்லாமே சாதகமான தன்மையிலையும் நல்ல நிலையில என்ன இருக்கு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விசாக நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நண்பர்களாலோ பழக்க வழக்கங்களாலோ, நான் தான் ஒரு பெரிய கிளான் சொன்னேன்ல, பரம்பரை என் கூட்டம் அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இழுக்காம இருந்தா போதுமானது. விசாக நட்சத்திரக்காரர்கள், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் வீரன் நான் சூரன், அதெல்லாம் வேண்டாம். நீங்க வீரராகவே இருங்க, நீங்க சூரராகவே இருங்க, பெரிய ஆளாவே இருங்க. உங்களோட வேகத்தை காமிக்கணும்னு நினைச்சீங்களா, போய் செவத்தை போட்டு மங்குன்னு குத்துங்க, தப்பே இல்லை. அதை போய் வயசானவங்கள்ட்டையும் சொந்தக்காரங்கள்ட்டையும் காமிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, சரியா? அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல வழக்கு சார்ந்த அமைப்பு நிச்சயம் நடக்கும். ஏதோ ஒரு வீண் வாதங்களாலோ வீண் வழக்குகளாலோ, அதுவும் தந்தை வழி சார்ந்த அமைப்பால தான் நடக்கும். சோ அந்த மாதிரி அமைப்புல நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப பேசி, புதன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய புதன், பெரிய லெவல்ல பேர் பண்ணக்கூடிய புதன் உங்க ராசிநாதனுக்கு பகைவன் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த பகைவன் கொடுக்கிற விபரீத ராஜ யோகம் எப்படின்னா, இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கும். இவன் பொல்லாதவன், இவன் ஒரு அரக்கன், இவன் வந்து நாட்டுக்கு தேவையில்லாதவன், வீட்டுக்கு தேவையில்லாதவன் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துதான் கொடுக்கும். அந்த விபரீத ராஜ்யம் கொடுத்துரும். ஒன்னும் இல்ல, ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் நமக்கு வருதுங்கிறதுக்காண்டி கெட்டவன் பேர் எடுக்கலாமா அப்படிங்கிறத 1க்கு 2 வாட்டி யோசிங்க. ஒன்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஆயுசுக்கு நம்ம பேர் அது நிற்கும்.
அந்த மாதிரி உள்ள வேலையத்தை புதன் பகவான் பார்த்து தருவார் உங்களுக்கு. அதாவது விருச்சக ராசி அனைத்து நபர்களுக்குமே. அதே அனுச நட்சத்திரத்தை வரும்போது சொன்னா அனுசத்துக்கு அந்த மாதிரி தன்மை தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல பாதிப்புகளை கொடுத்து இது பண்ணிடும். சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஒரே அடியா நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு, மத்த எல்லாம் நல்லா இருக்கு. பணம் சார்ந்த அமைப்பு, சொத்து சார்ந்த அமைப்பு, டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, ஆசைகள் சார்ந்த அமைப்பு, அபல ஆசைகள் சார்ந்த அமைப்பால பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். சரியா பாத்துக்கோங்க. அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அவங்களுக்கும் பூமி சார்ந்த அமைப்பு தான், வாகனம் சார்ந்த அமைப்பு தான். வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா போங்க. தாயாரிடம் ரொம்ப வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு உங்களை விட்ட ஆள் இல்லை, உங்களுக்கு அவங்கள விட்ட ஆள் இல்லை. சோ கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தாயாரிடம். தாயாரோட உடல்நிலையே சமயத்துல பாதிக்கப்படலாம். சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. குழந்தைகள் சார்ந்த அமைப்புல எந்த பூத கண்ணாடி ஆராய்ச்சி, அதாவது அவங்க என்ன பண்றாங்க, எப்படி செய்யறாங்க, நடக்கிறாங்களா இல்லையா, ஓடுறாங்களா இல்லையா, தவழ்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி படிக்கிறாங்களா இல்லையா, படிக்காம இருக்காங்களா, ஊர் சுத்துறாங்களா, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறாங்களா, பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்களா, எதுவுமே பார்க்காதீங்க. அவங்க என்னமோ கொண்டு போறாங்க. அதை பாக்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் வரப்போதா? இல்ல. தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். அந்த டென்ஷனை நீங்க ஏன் ஏற்படுத்திக்கிறீங்க? ஏற்படுத்திக்காம இருக்க வேண்டியதானே. அதே மாதிரி உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மூச்சுத்திறல் சார்ந்த அமைப்பு, நரம்பு சார்ந்த அமைப்பு, ஜனனகால ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த பாதிப்பு வரும். இப்ப இந்த நேரத்துல இல்லாட்டி வராது. சரியா? உடனே எல்லாரும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதா அப்படின்னு பயந்துக்கலாம் இருக்க வேண்டாம். ஜனனகால ஜாதகத்துல புதனும் சனியும் இணைந்திருந்து, புதனும் ராகுவும் இணைந்து, புதனும் கேது இணைந்து, இல்ல புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நேரத்துல தோல் சார்ந்த அமைப்பு, நரம்பு சார்ந்த அமைப்பு, மூச்சு திணறல் சார்ந்த அமைப்பு, அதே மாதிரி திக்கி பேசுறவங்க வந்தா அந்த பேசுறத புரிய விடாம பண்றதுக்கு அந்த மாதிரி அமைப்புகள்ல வரும். சோ அவங்களுக்குத்தான் இதை ஒழிய வேற யாருக்கும் இல்லை. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்காம கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்கும். சரியா? அதே மாதிரி நீங்க இந்த நேரத்துல ஏமாந்துட்டேன் பேர் இருப்பீங்க. அதை ஏமாந்துட்டேங்கிற பேரால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்புவோம். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.